பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் எதை பற்றினா, ஒருத்தர்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க, அது திரும்ப கிடைக்கல, அது எப்படி நமக்கு வர வைக்கிறது. ஸோ அதற்கு உண்டான ஒரு வழிபாட்டு முறையை தான் முழுசாக இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முழு ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். ஸோ இப்பொழுது இந்த கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கணும். நீங்கள் ஒருத்தருக்கு கடனாக கொடுத்தாலும் சரி, இல்லை பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு கொடுத்தாலும் சரி, அந்த பணம் நமக்கு திரும்ப வரணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருள் ரெண்டே பொருள். கருப்புளுந்தும் தயிரும் தான் உங்களுக்கு தேவைப்படுற பொருளே இந்த வழிபாட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே அரச மரம் இருக்கோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 8 சனிக்கிழமை நீங்கள் கட்டாயம் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த பரிகாரத்தின் மூலமாக பலனே கிடைக்கும். ஸோ முதல் பார்த்தோன்னா முதல் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய முதல் சனிக்கிழமை நீங்கள் இந்த பரிகாரத்தை துவங்கணும். அதற்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை இரவே பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவு கருப்புளுந்தை போட்டு அந்த கைப்பிடி அளவு அந்த கருப்புளுந்து முழுகிற வரைக்கும் தயிரை கொட்டிக்கோங்க. ஸோ அது முழுகணும். கருப்புளுந்து முழுசாக அதை ஊற வச்சுருங்க நைட்டே. மறுநாள் காலையில் நீங்கள் குளிச்சுட்டு வீட்டில் தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு பூஜை அறையில் அந்த ஊற வைத்த கிண்ணத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே அரச மரம் இருக்கோ அங்கே போய் அரச மரத்தின் வேர் மேலே அதை ஊற்றி விட்டு வாங்க. ஸோ ஊற்றி விட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அரச மரத்தை 11 முறை சுற்றி வரணும். நான் என்ன மனதில் நினச்சிட்டு இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு செய்கிறேனோ அதை எங்களுக்கு பரிகாரத்தின் மூலமாக ஒரு பலன் எங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கணும் என்னுடைய. ஸோ இந்த அரச மரத்தின் வேர் மேலே அதை ஊற்றி விட்டு 11 முறை வலம் உங்கள் மனதில் எதற்காக இந்த காரியத்தை முன்வைத்து பண்ணுறீங்களோ 8 சனிக்கிழமை செய்யணும். ஸோ அதை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல எதுக்காக நான் அரச மரத்தை சொன்னேன், சனிக்கிழமை ஏன் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமே இருக்குது. அரச மரத்தில் தான் முக்கோடி தேவர்களும் வாசம் செய்யக்கூடிய இடம் அரச மரம். அது மட்டும் இல்லை, சனிக்கிழமையில் செய்யும் பொழுது பெருமாளும் சரி மகாலட்சுமி தாயாரும் சரி அந்த அரச மரத்தில் கட்டாயம் வாசம் செய்வாங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த அரச மரத்து வழிபாடை செய்யும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே சரி அவங்களுடைய செவிகளுக்கு போயிட்டு உங்களுக்கு அதை நிறைவேற்றுவதற்கு உண்டான ப்ராசஸ்லாம் நடக்கும். ஸோ கட்டாயம் நீங்கள் கொடுத்த பணம் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு சேரும். நம்பிக்கையோட 8 சனிக்கிழமை இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிஜமாகவே பணம் உங்கள் கைக்கு சேரும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்க அவங்களுக்கு திடீர்னு பணம் கிடச்சி அதை எடுத்துகிட்டு உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஸோ இந்த பரிகாரம் செய்வதற்கு செலவுகளும் சரி கம்மியாக தான் ஆகும். ஸோ 2 பொருள் தான், எளிமையான ஒரு பரிகாரம். தாராளமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும். ஸோ இந்த பரிகாரம் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். மற்றொரு ஆன்மீக பதிவில் அடுத்து நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.